ஆகிறது. பல பெண்களால் அந்த விட்டு விடுதலை ஆகிறது. ஐயோப்பா, நான் இல்லைன்னா என் வீட்டில் ஒன்றும் நடக்காது, கம்முன்னு எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். பல பெண்களுக்கு இது தெரிவதே இல்லை. எல்லாவற்றையும் சுமந்து கொள்கிறீர்கள். சுமப்பதை விடுவது, கோபமான வார்த்தைகளை, என்றைக்கோ செய்த கேலியை, என்றைக்கோ சொன்ன கெட்ட வார்த்தைகளை மனதிலே போட்டு போட்டு புதைத்து வைக்கக்கூடிய அந்த பகுதியை பெண்கள் விட்டு விடுதலையாக வேண்டும். இது மிக முக்கியமான கருத்து. இன்னும் ஒரு கருத்தை சொல்றேன். இது ஆண்களுக்கு ஆகுமானது, பெண்களுக்கு எதிரானது. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். ஆண்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். இப்போ நான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. நான் ஒரு ஆயுதம் தரப்போறேன், நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று எனக்கு வாக்கு தர வேண்டும். நந்திங்கன்னா சொல்றேன். ஒருத்தர் சொல்றார், நீ சொல்லு, அதை பயன்படுத்துறதா இல்லையான்னு நான் அப்புறமா சொல். பெண்களை உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்கள் அதை பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த அரங்கத்தில் இருக்கிற ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமா அதை பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்தினாங்கன்னா அங்க இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லை. கோபமாக இருக்கின்ற பொழுதும் பயன்படுத்தி விடாதீர்கள். உங்கள் நிலை பிறந்து இருக்கின்ற பொழுதும் பயன்படுத்தி விடாதீர்கள். பெண்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் உயிர் போகல நெஞ்சு குழியிலிருந்து, அந்த நெஞ்சு குழியில துடிக்கிற வரைக்கும் இந்த சகோதரி சொன்ன இந்த விஷயத்தை மறக்க கூடாது. நீங்க மறந்துடணும். ஆண்கள் மறந்துடணும், பெண்கள் மறக்க கூடாது. ஓகே? ஆர் யூ வித் மீ? ஆம் ஐ ஆடிபிள்? என்னுடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய அம்மா சீரியல் பார்க்க மாட்டாங்க. அன்னைக்கு என்னமோ பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி படுத்துட்டு, நான் 7 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். முன்னால் போய் பை வைக்கிறேன், தள்ளு அப்படின்னாங்க. அப்படி சொல்லவே மாட்டாங்க. வந்த உடனே வாமான்னு விசாரிப்பாங்க. தள்ளு அப்படின்னாங்க. என்னடா இது? அம்மா பசிக்குதுமா. ஆ இரு. என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அது ஒரு சீரியல். அது ஒரு ஹிந்தி பட சீரியல் போயிட்டு இருக்கு, ஹிந்தி டப்பிங் சீரியல். நான் எப்போவுமே பார்க்குறதில்ல, சீரியல்ஸ் பார்க்குறதில்ல. என்னடா அம்மா இப்படி இருக்கா? அம்மா பசிக்குதுமா. என்னம்மா சமைச்சிருக்கீங்க? மீன் பொரிச்சிருக்கிறீங்களா? மசாலா போட்டு வச்சுருக்கேன், வெயிட் பண்ணு தரேன். இப்போ பசிக்குது, நான் போய் பொரிச்சு. நீ தீச்சிருவ, உட்கார். நான் செய்கிறேன்னு சொன்னேன்ல, உட்கார் அப்படின்னாங்க. ஆனால் இவ்வளோ சத்தம் போட்டுலாம் பேச மாட்டாங்களே, என்னது இது? ஆமாம், இதே உட்காந்துட்டு சேஞ்ச் கூட பண்ணல, அப்படியே உட்காந்துட்டேன். எங்கள் அம்மா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் ஒரு திவான் இருக்கும். அந்த திவானில் நான் படுத்துட்டேன். படுத்துட்டு பார்த்துட்ருக்கேங்க சீரியல். இதுதாங்க சிச்சுவேஷன். சீரியலில் வந்த அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் மரணம் அடைகின்ற வரைக்கும் கூட என் மனதை விட்டகலாத அந்த காட்சி. எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறோம், எத்தனையோ திரைப்படங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம். என்னங்க அது? ஒருத்தன் அப்படி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்கான். அவன் சொல்லக்கூடாதான் அப்படி பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. எப்போ தெரியுமா? எனக்கு 13 வயசு இருக்கு. ஏன்னு கேட்டேன். ஒரு ஆக்டரை பார்த்தம்மா சூப்பராக இருக்காருமா இவர் அப்படின்ட்டேன். எங்கள் அம்மா, ஐயோ எந்த ஆம்பளையும் பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்? அவங்க பேரில் நமக்கு அல்லாஹ் நரகத்தில் ஒரு வீடு கட்டி வச்சுருப்பானா. நகரத்தில் வீடு கட்டிட்டு வாழறதே பொழப்பு நாசமாக போயிட்டு, இதில் நரகத்தில் ஒரு வீடா? எவனையும் பார்த்து எதுக்கு அழகாக இருக்கிறன்னு சொல்வானே, கம்முன்னு இருக்கு. நான் அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி கிட்ட சொன்னேன், யாரையும் பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லாத, உன் பேரில் நரகத்தில் வீடு கட்டப்படும். சிரிச்சிட்டு, அப்போ எனக்கு ஒரு காலனியே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆண்களை பார்த்து ஐயோ அழகு அப்படின்னு வியக்கிறதே இல்லை. அதான் பிடுங்கி விட்டாங்களே பிளக்க. ஆனால் அன்னைக்குங்க அந்த சீரியலில் சூப்பராக இருந்தாங்க. அந்த ஆள் கண்ணுங்க, தலை முடி 6'3" ஹைட்டு, 6 பேக்கு, மூக்கு நாசி இப்படி இருக்குது,
இப்படி ஏந்திரிச்சு இப்படி நின்னா பாருங்க, டேங்க அப்பா யாரா அதுன்னு பார்த்தா அவன் ஒரு அசுரனா. கண்டிப்பாக அது ஹிந்தி பட சீரியல் தான். ஏன்னா நம்ம ஊரில் அசுரர்களை இவ்வளோ அழகாலாம் காட்ட மாட்டாங்க இல்லை. அவன் பேர் துர்கா மா அசுர், துர்கா மா அசுர். அப்படி நிற்கிறான், விபூதி பூசி இருக்கான், திலகமிட்டு இருக்கான். அந்த இது இருக்கு இல்லைங்க, அந்த ஹோமத்துக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க. என்ன அந்த டைரக்டர்லாம் நான் பார்க்குறேன், எப்படிங்க இவங்களுக்கு இப்படிலாம் வருது, அவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு படைப்பாக்கம் தானே. காளி அப்படின்ன உடனே காளி வந்துட்டான். காளி என்ன அழகு, ஆனால் கருப்பாக இருக்கிறா, பயங்கர அழகு காளி. ஓ மை காட், ஷீ இஸ் அ காடஸ் இல்லை, பேரழகு. வெள்ளை உடுத்தியிருக்கா, ஆனால் கருப்பாக இருக்கா, கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்கு, கழுத்தில் அந்த இது போட்டிருக்கா மண்டவோடு. என்ன வேண்டும்? நாளைக்கு நானும் ஆதிபரா சக்தியும் சண்டை போட்டு கொள்ள போகிறோம். நான் ஆதிபரா சக்தியை கொல்ல வேண்டும். யாரிடத்திலும் உபாயம் இல்லை. புராணம் சொல்கிறது காளி உன்னிடத்தில் உண்டு என்று. நான் உன் பக்தன், ஆதிபராசக்தியை கொல்லும் ஆயுதம் தா. இப்போ காளி சொல்றா, அதெல்லாம் இல்லை, முடியாது, தெரியாது, போயிட்டா. கையை வெட்டி போடுறாங்க. காளி மறுபடியும் வரா, சொல்றியா இல்லையா, இல்லைன்னா கழுத்தை வெட்டி போட்டுருவேன்றான். இங்க பாடுறா, நீ என்னுடைய பக்தன், ஆனாலும் நான் இதை சொல்ல முடியாது, சொன்னால் என் சக்தி குறை. அப்போ ஆதிபராசக்தியை கொல்றதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு, அப்படித்தானே? கொடு, நான் என்ன செய்யணும்னு சொல்ல, உனக்காக நான் தவம் இருக்கிறேன். ஆனா நான் ஆதிபராசக்தியை கொல்லணும். இப்ப நாம எல்லாரும் தான் ஆதிபராசக்தி, சரியா? நம்மளை கொல்லணும்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய துர்கா மாசூர் யாருன்னு அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க நினச்சிக்கோங்க, சரியா? அவங்க போய் காளி கிட்ட ஆயுதம் கேட்குறாங்க. தவம் இருந்த ஆயுதம் தருகிறாள் காளி. நான் தான் சொல்றேன், ஆதிபராசக்தியை கொல்லும் அந்த ஆயுதத்தை துர்கா மாசூர் பெற்றுக்கொண்டான். அந்த ஆயுதத்தை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். ஆண்கள் அதை மறந்து விட வேண்டும். ஏன்னா காளி கொடுத்த ஆயுதம் இல்லை, ஒர்க் ஆகும். பெண்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள்லாம் ஆதிபராசக்திகள். என்ன நடந்துச்சின்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, அன்று இரவு நான் சாப்பிடலைங்க, சேஞ்ச் கூட பண்ணலைங்க, அப்படியே படுத்து முடங்கி தூங்குனதான். மனசு அவ்வளோ வலிச்சிருச்சுங்க அந்த ஆயுதத்தை பார்த்து, ரொம்ப வலிச்சிருச்சு எனக்கு. நான் சொல்றது வேற யாரும் கண் பார்வையில பார்க்கின்றபடி போகின்ற விஷயம்தான். ஆனால் இப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். என் மனதில் படுகிறது, அதை கண்ணாடியா அப்படி நின்று அந்த வெளிச்சத்தை உங்க முன்னால காட்டுறேன், அவ்வளவுதான். காளி சொல்றா, இங்க பார், ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது, சரி, அவளை சக்தி இழக்க செய்ய முடியும். நான் அவளை சக்தி இழக்க செய்யக்கூடிய உபாயத்தை உனக்கு தருகிறேன். அவள் சக்தி இழந்து நிற்கின்ற பொழுது நீ ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டால் அவள் செத்து போவாள். முதல்ல சக்தி இழக்க வைக்கணும்ல, கொடு ஆயுதத்தை கொடு. ஒன்றும் இல்லை, ஆயுதமே கிடையாது. என்னது? வானத்துலேருந்து அவள் இறங்குவாள்ல, முன்னால் வருவாள்ல, வந்த உடனே நீ போர் எதுவும் செய்யாத, அவளுக்கு எதிராக 4 கெட்ட வார்த்தை பேசு, அவதூறு. அவள் அழகை, அவள் உடலை, அவள் அறிவை, அவள் நிர்வாகத்திறனை, அவள் அஸ்தித்துவத்தை, அவள் சுயத்தை டிகிரேட் பண்ணு. பேசிக்கிட்டே இருந்தனா அவ சக்தி இழப்பால, அப்போ நீ ஆயுதத்தை செலுத்தலாம். போயிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. பாருங்களேன், நம்ம எல்லாருமே சக்திகள்னு சொல்கிறோம்ல, நம்ம கெட்ட வார்த்தை கேட்டு பழக்கமாங்க அப்பா வீட்டில்? நம்மளுக்கு யாராவது கெட்ட வார்த்தை சொல்லியிருக்காங்களாங்க? சமூகம் சொல்லுதா இல்லையா? புகுந்த வீட்டில் சில நேரங்களில் கேட்டுருமா இல்லையா? எப்படிங்க வருது நமக்கு? இதே நிலை தான் சக்திக்கு வருது, ஆதிபராசக்திக்கு வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவனுக்கு அபிஷேகம் தான், சக்திக்கு மந்திரம் தான். சொல் போதும் உங்கள் மனைவிக்கு, உங்களுக்கு தான் அபிஷேகம் வேணும். நீங்கள் ஸ்தூலமானவள், அவள் சூட்சுமமானவள். சக்தி நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சூட்சுமமானவர்கள். சூட்சுமம் என்பது வெளியில் தெரியாது, வெளியில் தெரியாது. பலம் வெளியில் தெரியும், ஸ்தூலம் வெளியில் தெரியும். நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேங்க. அந்த சீரியல்ல பிரேக் போட்டான். எங்க அம்மா சொன்னாங்க, நான் போய் மீன் பொரிச்சிட்டு வந்துடுறேன். வேணாம்,
நான் சீரியல் பார்க்க போகிறேன். வேணாம். அதிகாலைங்க, அப்பா சூரியன் உதிக்கிறாங்க, வராங்க பராசக்தி. பா, அவன் அசுரனையே இவ்வளோ அழகாக படைச்சவன் பராசக்தியை எப்படி படைச்சிருப்பான்? தலைமுடி இப்படி பறக்குதுங்க, பின்னால சூரிய உதயம், திலகமிட்டு சர்வபூஷிதையா அப்படி இறங்குறான், இறங்குறான். அந்த அழகையே பார்த்துட்டு வந்த உடனே அப்படி நின்னாங்க. வந்து நின்ன உடனே இந்த ஆள் இருக்கான்ல, நீலாம் பெரிய சக்தியா, நீலாம் ஒரு சாமியா, அறிவில்லை உனக்கு, என்ன மாதிரி ஆளோட போய் போட்டி போடுறதுக்கு வந்திருக்கிற, நீ நான் உலக மாதாவா? அவளுக்கு மிரள்றாங்க. அவளுக்கு இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் கேட்டு பழக்கம் இல்லை. என்ன சண்டை போடு, உங்ககிட்ட போய் யாராவது சண்டை போடுவாங்களா? நீ என்ன யோகியதையோட நிற்கிறேன்னு உங்ககிட்ட நான் இப்படி பேசுகிறாங்க. அவன் திட்டமிட்டு பேசுகிறான், அவன் நில கொலையிறாங்க. பேச பேச பேச